நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம கடைசி நாட்களில் கர்த்தர் சொன்ன அந்த எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிலநடுக்கம், யுத்தம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பாவம், இல்லைங்களா? இது எல்லாமே வரும். நம்மளை பகைப்பாங்க, நம்மளை கொலை செய்வாங்க, ஜெயிலில் போடுவாங்க, இல்லைங்களா? எல்லாமே ஒட்டு மொத்தமாக நடக்கிறத ஏசப்பா நடக்கும் நான் வரும்போது அப்படின்னு சொன்னதை அந்த நோவா காலத்தில் நடந்தது, லோத்து காலத்தில் நடந்தது, இல்லைங்களா? இது எல்லாவற்றையுமே நம் கண் காண நம்ம வாழ்கிற நாட்களில் மொத்தமாக ஏசப்பா சொன்ன கடைசி நாட்களில் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இல்லைங்களா? அப்போ இதில் எல்லாத்திலிருந்தும் நம்ம தப்பிக்கணும், கர்த்தர் கிருபைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு நம்ம கர்த்தர் யார் என்ற இந்த சத்திய வேதம் நமக்கு தெரியணும். கர்த்தர் சத்தியத்தில் நம்ம இல்லைன்னா நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியாது, கர்த்தருக்குள் பலனாக இருக்க முடியாது, கர்த்தருக்குள் காத்துட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன 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 விஷயத்துக்கும் உலகத்தாருக்கு வர வேதனை கஷ்டங்களை பார்த்து நமக்கும் அப்படி வந்துருமோ அப்படின்ற பயம் வரும், அவிசுவாசம் வரும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். சத்தியம் தெரியும் போது உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு பயம் வராது. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காங்க, ஏசப்பா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க, கேள்விப்படுவீங்க, என்னது பயப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்க சொன்னார், எச்சரித்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம பயப்படாமல் இருக்கணும், கலங்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சத்தியம் தெரியணும். நம்ம ஏசப்பா தான் சத்தியம், நம்ம ஏசப்பா தான் ஆவியானவர், நம்ம ஏசப்பா தான் சிருஷ்டிகர்த்தர் அப்படின்ற தெரியலன்னா நம்மளும் உலகத்தார் மாதிரி பயந்து, உலகத்தார் மாதிரி கலங்கி, உலகத்தார் மாதிரி பரலோகம் போகாத போயிடுவோம். அதனால தான் சத்தியத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது, கர்த்தர் சமூகத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் நான் இதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாங்க. நம்ம மாத்திரம் இல்லை, இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் இந்த உணர்வு வரணும், இந்த உற்சாகம் வரணும், இந்த தெளிவு வரணும், இந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் என்னெல்லாம் ஆவியானவர்கிட்ட கற்றுக்கிறனோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். அல்லேலூயா, ஆமென். நம்ம இதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா 7 சபைகளை பற்றி கர்த்தரை அவ்வளோ அழகாக சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறமா ரகசிய வருகை பற்றி சொல்லி தந்தாங்க. அது ரகசிய வருகை 3 விதமாக இருக்குது. அந்த 3 விதமானதும் இப்போ வரலையும் நடந்துட்டு இருக்குது. ஏசப்பா வர அந்த கடைசி 1 நிமிடம் வரலையும் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பவுல் சொல்லியிருக்காங்க, கொரிந்தியரில், தெசலோனிக்கேரில், வெளிப்படுத்தல எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க ரகசிய வருகை பற்றி. நம்ம ஆதியாகமத்தில் ஏனோக்கோர்லி அங்கேருந்தே பார்க்குறோம். அது 3 விதமாக இருக்குது. அது ஏசப்பா வர அந்த கடைசி 1 நிமிடம் வரலையும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கர்த்தர் நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஆமென். இரத்த சாட்சிகளை பற்றி தெளிவாக சொல்லி தந்தாங்க. 7 முத்திரைகள், 7 காலங்கள், 7 கலசங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஃபுல்லு மகத்துவமான வெளிப்பாடு,
மகத்துவமான ரகசியம். எப்படி ரகசிய வருகை 3 விதமாக இருக்குதுன்ற அந்த மகத்துவத்தை ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்களோ, அதான் மாதிரி 7 முத்திரைகள், 7 காலங்கள், 7 கலசங்களை பற்றியும் மகத்துவமான ரகசியத்தை கர்த்தன் எனக்கு சொன்ன போது அதிசயமாக இருந்தது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை சொல்லணும் நம்ம தேவ பிள்ளைகளுக்கிட்ட அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சை. அப்போ கர்த்தர் சொன்னாங்க, மாளிகை கட்ட அஸ்திபாரமே சரியில்லைன்னா அது மேலே மாளிகை கட்டி என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி கர்த்தர் பேசினாங்க என்கிட்ட. இப்போ என்னன்னா, நமக்கு ரகசிய வருகையில் போக அடிப்படை சத்தியமே தெரியாமல் இருந்தால் கைவிடப்படுறவங்களுக்கு தான் அந்த 7 முத்திரைகள், 7 அக்காலங்கள், 7 கலசங்கள் இல்லைங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மகா உபத்திரத்துலேயும் நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம இப்போ இருக்கிறது வேதனையின் முடிவு நாட்களில் நம்ம இருக்கிறோம். அந்த வேதனையின் முடிவு நாட்களில் நம்மளால் சகிக்க முடியல இல்லைங்களா? கர்த்தரால் பரிசுத்தவான்களுக்கு வர உபத்திரவம் நமக்கு அது பாக்கியம். ஆனால் துன்மார்க்கனுக்கு வரும் உபத்திரத்தில் நீதிமான்கள் இருக்கக்கூடாது. அது கர்த்தர் விருப்பமும் கிடையாது. அப்போ இந்த உபத்திரமும் மகா உபத்திரவமும் எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு எதுக்கெல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்து சிருஷ்டிகளை நம்ம நல்லதுக்காக படைச்சாரோ அதை என்ன பண்ணிட்டாங்க மனிதர்கள், தனக்கு தெய்வமாக ஆக்கி தனக்கு அது நல்லது செய்யதான் நினைச்சாங்க. அதனால் என்ன பண்ண போகிறார் கர்த்தர், எதெல்லாம் தெய்வமாக நினச்சி தனக்கு அது நல்லதுன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தீமையாக கொடுக்க போகிறாரு. நியாய தீர்ப்பை தான் மகா உபத்திரத்துலேயும் கொடுக்குறது. அதில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ரகசிய வருகையில் போகணும் அப்படின்னாக்கா பயம் இருக்கக்கூடாது, அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. முக்கியமாக உலகத்தில் நடக்கிறத பார்த்து நம்மளும் பயப்படக்கூடாது. அப்படி பயந்தால் நம்ம ரகசிய வருகையில் போக முடியாது. உபத்திரத்தில் கைவிடப்பட்டாலும் அதுக்கும் நமக்கு சத்தியம் தெரிஞ்சால் தானே அதுலேயும் நிலைச்சிருக்க முடியும். புரியுதுங்களா? அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தை கர்த்தர் 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறாங்க. அந்த 1000 வருஷத்தில் நம்ம தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க போகிறோம் இந்த பூமியில். இப்போ இருக்கிற அந்த ராஜ்யம் இருக்குது பாருங்கள், உலகம் முழுதும் உள்ள ராஜ்யம், இதுதான் கடைசி சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் வர சாம்ராஜ்யம் ஏசப்பாவோட சாம்ராஜ்யம். அதில் கர்த்தாதி கர்த்தாவாய், ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய் கர்த்தர் ஆளுகை செய்வாங்க எருசலேமில். நம்ம இந்த உலகம் முழுதும் இல்லை தேசங்களில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இந்த 1000 வருஷம் இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இந்த உலகம் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்குமோ. ஏதேன் தோட்டம் உலகம் முழுதும் ஏதேன் தோட்டமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இருந்த அந்த ஏதேன் தோட்டம் உலகம் முழுதும் ஏதேன் தோட்டமாக கர்த்தர் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அத்தை தான் 1000 வருஷம் நம்ம வாழ போகிறோம். அதை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் விடக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு மரணம் இல்லை ஆச்சுங்களா? இதெல்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிருஷ்டிகர்த்த, நம்முடைய ரட்சகர் இந்த உலகம் முடிகிற வரலையும் சதா காலமும் நம்மளை விட்டு விலகாமல் நம்மோட கூடவே இருக்கிற நம்முடைய நேசர் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் நம்ம ஆழமாக தெரிஞ்சிருந்தோம் மட்டும்தான் உலகத்தில் வர உபத்திரத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், அவமானத்தில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், என்ன நேரிட்டாலும் நம்ம கொள்ளை நோய் எது நடந்தாலும் நம்ம பயப்படாமல் கலங்காமல் இருக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் நம்ம சத்திய வேதத்தை தியானிச்சுட்டு வரோம். ஆமென். நம்ம ஆவியானவர் என்ன சொல்லித்தராங்க, என்ன கற்றுத்தராங்க அப்படின்னு பார்த்து கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா.
ஆமென். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வரலையும் கர்த்தர் நம்மளை தியானிக்க செஞ்சாங்க. அதில் நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க இல்லைங்களா. நம்மளை விட்டு நமக்கு சொந்தமான நமக்கு உரியது நம்மளை விட்டு கர்த்தர் போக விட மாட்டாங்க. நாமவே வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட கர்த்தர் அது நம்ம கையிலேருந்து தவற விட மாட்டாங்க இல்லைங்களா. அப்படி நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவரை விசுவாசித்து அவருக்கு காத்திருக்கணும். நம்மளும் அப்படி இருந்தால் தான் கர்த்தர் அதை நமக்கு செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம 21ஆம் அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆவியானவர் என்ன சொல்லித்தராங்க இதில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 21. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரிலே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து படிங்க, நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். நான் இதில் அழகாக இருக்கும் பாருங்கள். 21:2 தேவன் குறித்த காலத்திலே என்ன பண்ணுறாரு, ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் நமக்கு குறித்த நாட்கள் ஒன்று இருக்குது. குறித்த நாட்களில் அதை செய்ய வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அப்போ இதுதான் கர்த்தர் கொடுக்குற குறித்த நாள். இந்த நாள் வரலையும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இதை மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. ஆமென். இதுலேருந்து என்னென்னு தெரியுதுன்னா, மாம்ச பலவீனம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், தப்பு செய்கிறோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேதம் கர்த்தர் எழுதி தரல. இது மாதிரி வேதம் அவங்க கையிலலாம் இருந்துருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. 25 வருஷம்னா 50 வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஆபிரகாம் வந்திருப்பார். ஆனால் நம்ம இருக்கிறோமா, கையில் வேதத்தை வச்சுன்னுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் 2 நாள் கூட எதனா ஒரு காரியத்தை இன்னைக்கு ப்ரேயர் பண்ணால் நாளைக்கு கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுறோம். சாமி ஜபத்தை கேட்கல, நம்மளாம் எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. கையில் சத்தியம் கொடுத்து என்ன பிரயோஜனம் நமக்கு இல்லைங்களா. நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. ஆமே. வயசான காலத்தில் நான் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி கர்த்தர் என்னை ஆசிரிச்சிருக்காருன்ட்டு சாரலுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நடக்கிற இந்த சந்தோஷத்தை நீங்கள் கூட கேட்டால் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக பேசுகிறதாங்க நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமே. அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமேன். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்போது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்திலே உன் சன்னதி விளங்கும். ஆதலால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே இஸ்மாவேல் என்ன பண்ணுறான், ஈசாக்கும் இஸ்மாவேலும் விளையாண்டுக்கிறாங்க. வீட்டில் விளையாண்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். யாரை? ஈசாக்க. என்ன பரியாசம் பண்ணியிருப்பான் இல்லைங்களா. அவன் என்ன பரியாசம் பண்ணியிருப்பான், அவர் எங்கள் அப்பா, நான் தான் மூத்த மகன், எனக்கு தான் அந்த ஸ்தானம், எனக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் உனக்கு, இப்படி பேசியிருக்கிறான் அவன். அதுதான் பரியாசம் பண்ணுறது.
ஆச்சுங்களா? நான் தாண்டா மூத்த மகன், எனக்கு தாண்டா ஃபஸ்ட்டு அது, அதுக்கப்புறம் தாண்டா உனக்கு. புரியுதுங்களா? இதை சொல்கிறான் இஸ்மாவேல். இது ஒரே நாளில் சொல்லியிருப்பாங்களா? இன்றைக்கி சொல்கிறான் நாளைக்கு கூட்டின்னு போ அப்படி சொல்லுவாங்களா? இல்லை. இவன் பிறந்ததுலேருந்தே ஆகார் என்ன பண்ணுறான், இஸ்மாவேலுக்கு நீ தான் மூத்த மகன், நீ தான் வீட்டுக்கு பெரியவன், உனக்கு தான் எல்லா உரிமையும், அதுக்கப்புறம் தான் ஈசாக்குக்கு உன் ஸ்தானத்தை நீ விட்டு கொடுக்கக்கூடாது, இப்படியே சொல்லி வளர்த்துருக்கா இஸ்மாவேலுக்கு. கர்த்தர் போய் உன்னுடைய எஜமானிக்கு அடங்கிருன்னு சொல்லி கூட அவன் அடங்கலை. அவள் அப்படியே தான் இருக்கிறா அப்படின்றது நமக்கு இங்கே நல்லா தெரியுது. இதை தான் என்ன பண்ணுறான் இஸ்மாவேல் சொல்கிறான். தான் இவங்க சேர்ந்து விளையாடுறானுங்க இல்லையா, இஸ்மாவேலும் அவனும் சேர்ந்து விளையாடுறாங்க. அப்போவெல்லாம் இதை இவன் சொல்கிறது, ஆகார் சொல்கிறது மாதிரியெல்லாம் சொல்கிறது. அப்போ தான் இதை என்ன பண்ணுறாங்க, சாராள் பார்க்குறாங்க. சாராள் பார்த்துட்டு இது விட்டால் அப்படியே ஆகாது, நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இவளை புறம்பே தள்ளுன்னா வீட்டை விட்டு தள்ளிடு, அப்படி கிடையாது, அவங்கள தனியாக வச்சுடு, நம்மளோட வேணால் அவங்கள தனியாக செப்ரேட் பண்ணிவிடு அப்படி சொல்கிறாங்க. இது வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படியே வராது, கரெக்டாக வராது. ஆகாரையும் புள்ளியும் பிடிச்சி வீட்டு விட்டு போங்க அப்படின்னு தள்ளுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அவங்க செய்யவும் இல்லை. அதான் தனியாக செப்ரேட்டாக வைங்க, நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராள் சொல்கிறா. அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இஸ்மாவேல் குழந்தை கிடையாது, சின்ன பையனும் கிடையாது. இஸ்மாவேலுக்கு வாலிப வயசு, 20-25 வயசு அவனுக்கு. 21-13 நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலேயே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப்படியே அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு துருத்தியில் தண்ணி அப்பமும் கொடுத்து போக சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா வீட்டு விட்ட போன்னு சொன்ன உடனே வீட்டு விட்ட துருத்திட்டு இந்தா ஒரு பாட்டில் தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு போய் எங்கன்னா பொழைச்சிக்குங்க அப்படி அனுப்பிச்சாங்க. அப்படியெல்லாம் அனுப்பலை. அவங்க சாராள் சொன்ன உடனே இவங்க போயிட்டு ஆரான் வனாந்தரம், அது பெலிஸ்தியருடைய தேசம், அங்கே என்ன பண்ணுறாரு ஆபிரகாமு வீடு எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு, புரியுதுங்களா? ரெடி பண்ணிவிட்டு சாரா இருக்கிற இடத்துக்கும் அவங்க வீடு பார்த்துருக்குறாங்களா ஆகார் இருக்கிற இடத்துக்கும் வனாந்தரம், தேசமே வனாந்தரம் தான், மொத்தமாக வனாந்தரம் தான். பெலிஸ்தியர் தேசம் இப்போ இருக்கிற ஈரான், இங்கெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ தெரியுதுங்களா, இஸ்ரேலுக்கு சேர்ந்து தான் ஈரானெல்லாம் அப்படின்ட்டு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இங்கிருந்து அவங்க தங்குற வீடு போய் சேர வரலையும் தேவையான சாப்பாட்டையும் தேவையான தண்ணியும் கொடுத்து 2 பேர்ட்டையும் அனுப்புகிறாங்க. சாப்பாடு கூட தேவை கிடையாது, வெறும் தண்ணியை கொடுத்துருந்தா போதும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே நார்மலாக என்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே வீட்டில் இருக்குது. ஏன்னா இவன் பெரிய சீமான் ஆபிரகாம் ஆச்சுங்களா, பெரிய தனியெல்லாம் அமைச்சிருக்க மாட்டார், வேலையாட்கள்லாம் கூட அமைச்சிருப்பார். அவங்க கையில் தான் என்ன பண்ணியிருப்பார், இதெல்லாம் கொடுத்து அமைச்சிருப்பார். புரியுதுங்களா? புள்ளியும் அவளையும் வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேர் போங்கலாம் சொல்லி அமைச்சிருக்க மாட்டாங்க.
புரியுதுங்களா? கழுதை போயிருக்கோம், ஒட்டகம் போயிருக்கோம், அதை ஓட்டின்னு போகிறவங்க போயிருப்பாங்க கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருப்போது அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆபிரகாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இங்கேருந்து அனுப்புகிறான். நீங்கள் போய் எங்கன்னா பொழைச்சிங்கன்னெல்லாம் சொல்லி அனுப்பலை. புரியுதுங்களா? ஒரு திக்கு தெரியாமல் எங்கே போய் வாழ்கிறதுன்னு தெரியல அவங்க. புரியுதுங்களா? வேடிக்கை பார்க்க திரியிறாங்க அவங்க. புரியுதுங்களா? வேடிக்கை பார்க்க திரியிறாங்க அவங்க. வனாந்தரத்தில் போகிறாங்கல்ல, தண்ணி காலி ஆகலை, தண்ணி வீணாகி காலி ஆயிடுச்சு. அப்போ தான் அவன் தண்ணி தாங்க முடியாமல் அழும் போது ஆகார குரலை கேட்கல, இஸ்மாவேல் குரலை கேட்டு ஆகார்கிட்ட சொல்கிறாரு, அவங்ககிட்ட நீ என்னது கண்ணை திறக்கிறாரு. அங்கே ஒரு துறவு இருக்குது, அப்படி தண்ணி ஊற்று இருக்குது, அதில் தண்ணி பிடிச்சின்னு கொடுக்குறா. அவ்வளோதான் அங்கே மேட்ரு. இதில் இது பெருசாக ஒன்றும் இல்லை. அங்கே இன்னும் வேதம் சொல்லுது, நான் பிள்ளையுடனே இருந்தார் அப்படின்ட்டு. பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவிட்டாள். அவன் என்ன பண்ணுறா, எகிப்து தேசத்திலிருந்து பொண்ணை தேடின்னு மகனுக்கு கல்யாணம் பண்ணுறா. ஏன்? ஆபிரகாம் கர்த்தர் அங்கேயே பேசுகிறாரு, கர்ப்பமாக இருக்கும் போதும் பேசுகிறாரு, என்னை காண்பவரை நான் கண்டேன்னு சொல்கிறா, போய் இருக்க சொல்கிறாரு, குழந்தைய நான் ஆஸ்வதிப்பேன், ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு, தண்ணி துறவை கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. ஏன் அங்கே கல்யாணம் பண்ணலை? அவள் யார்? எகிப்து தேசத்தால். அவளுக்கு அந்த பற்று, அந்த தேசம், அந்த தெய்வத்தினுடைய பற்று தான் அவளுக்கு இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுறான், அங்கே எகிப்துக்கு போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுறான். ஆபிரகாமோட பங்கு வேணும், சொத்து வேணும், மூத்த மகன்ற உரிமை வேணும். ஆனால் ஆபிரகாமின் தேவன் அவளுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அதனால தான் போயிட்டு என்ன பண்ணுறான், எகிப்து தேசத்துலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு கொடுக்குறான். அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையும் அவங்களுடைய திங்கிங்கும் அவங்களுடைய யோசனையும் பார்த்து தான் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினுடைய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து, சுகம், பணம், பேர், புகழ் இது எல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருல்ல, அதுதான் ஆசீர்வாதம். அதெல்லாம் கொடுக்குறவர் கர்த்தர். சொத்து சுகத்தை பணத்தெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ ஆபிரகாமுடைய சொத்து வேணும், ஆபிரகாமுடைய தேவன் வேண்டாம் அவனுக்கு. பார்த்தீங்களா? அதுதான் ஆகாருக்கும் யாருக்கும் உள்ள வித்தியாசம், ரூத்துக்கும் உள்ள வித்தியாசம். பார்த்தீங்களா? ரூத் என்ன பண்ணா, நகமே கூட உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் ஏன் ஜனம். சொத்து இருந்து பார்த்து வந்தாலாம் நொகமிக்கிட்ட. சொத்து இருந்துதான், சுகம் இருந்துதான், ஆஸ்தி இருந்துதான், அந்தஸ்து இருந்துதான், என்ன இருந்தது நொகமிக்கிட்ட? ரூத்து கூட வர்றதுக்கு மனசு, நம்முடைய யோசனை, நம்முடைய நல்ல குணங்கள், நம்முடைய நன்றி உள்ளம், நம்முடைய உண்மைத்தனம், இதெல்லாம் தான் கர்த்தர் பார்க்கறது. ஆனால் இவ பாருங்க, ஆகார் பாருங்க, வேலைக்காரியா அவ. சாராள் மாத்திரம் ஆபிரகாமுக்கு ஆகாரம் கொடுக்காம இருந்தா ஒரு வேலைக்காரனை பார்த்து கட்டின்னு இருந்திருப்பா இல்லையா? வேதத்திலே அவளை வந்திருக்க மாட்டா. அவ ஆகாரன்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காது பைபிளில். ஒரு வேலைக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க, அவங்களெல்லாம் போடுறாங்களே அதில். ஆகாருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ரூத்து சொன்ன. ஏன்னா ரூத்து கூட அந்நிய புறஜாதி தான். அவள் எதை நம்பி நொகமே கூட வந்தா. ஆனால் ஆகார் என்ன பண்ணுறா, கஷ்டப்படுத்துன்னு இருந்தா, வேலைக்காரியாக இருந்தவ எஜமானி ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆபிரகாம சொத்து வேணும், ஆபிரகாமோடைய பங்கு வேணும், ஆபிரகாமோடைய மூத்த மகன்ற ஸ்தானம் வேணும். ஆனால் ஆபிரகாமுடைய தேவன் வேண்டாம் அவளுக்கு. புரியுதுங்களா? ஏன் அவன் துஷ்டனாக இருப்பான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆகார் துஷ்டதனம் உள்ளவ. அதனால தான் இஸ்மாவேலும் துஷ்டனாக இருப்பான், அவனுக்கு எல்லாரும் எதிராக இருப்பாங்க, இவன் எல்லாருக்கும் எதிராக இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன?
அவங்கவுங்க மனநிலைமை, அவங்கவுங்களுடைய குணாதிசயங்கள், அவங்கவுங்களுடைய ஆசைகளை கர்த்தர் முன்னமே அறிஞ்சிருந்ததுனால தான் அதெல்லாம் கர்த்தர் முன்னாடியே சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு அதிகாரமே இவ்வளோ இருக்குது. எனக்கு படித்தா ஆச்சரியமாகிடுச்சு. பாருல, இவங்க தண்ணி செலவழித்தாங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து கரெக்டாக அவன் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா தண்ணி செலவாயிருக்காது. இவங்க போயிட்டு நல்லா திரிஞ்சிட்டு சுற்றி பார்த்துட்டு, ஆனால் தண்ணி தாகத்துக்கு அல்றத கர்த்தர் பார்த்து, ஏன் ஆபிரகாமுக்காக அவங்க அங்கே இருக்கிற ஊற்றை காமிச்சு கர்த்தர் அதை குடிக்க வச்சு, கர்த்தர் கூடவே பிள்ளையோட கூட இருந்து அவனுக்கு வில் வித்தக்காரனாகி இவன் என்ன பண்ணுறா, பொண்ணு எங்கேருந்து எடுக்கிறா, எகிப்தில் போயிட்டு பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. தெரிஞ்சிச்சு, அவ சுய புத்தி தெரியுதுங்களா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். நல்ல மரத்துக்கிட்ட கெட்ட கனி வர வாய்ப்பில்லை, கெட்ட மரத்தில் நல்ல கனி வர வாய்ப்பில்லை. அவங்கவுங்களுடைய கிரியையினால், அந்தந்த மனிதனுடைய கிரியையினால் அவங்க யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். நம்ம தேவன் எல்லாற்றையும் முன்னறிந்தவர். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சாரா என்ன சொல்கிறாள் அதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஈசாக்கிலிருந்து தான் உன் சன்னதியை நான் பெருக செய்வேன். அதுதான் என்னுடைய திட்டம். நீ வேற திட்டத்தை வச்சுக்கிட்டா அதை கர்த்தர் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? கர்த்தர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்மளாம் குறுக்க வழி போனால் அது நடக்காது. அல்லேலூயா, ஆமென். இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, துஷ்டமானவங்களுக்கு நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அறியாமல் செய்கிற தவறு கூட அந்த தப்பையும் குற்றத்தையுமே பார்க்குற ஒரு கூட்ட ஜனம் உண்டு. இப்போ வரலையும் இருக்கிறாங்க, இஸ்மாயில் மாதிரி, ஆகார் மாதிரி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் அவங்கள எல்லாரையும் தள்ளிட்டார். அவங்கள எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட வம்சத்தோட இஸ்மாயிலெல்லாம் சேர்த்துக்கல, தள்ளியே வச்சார் அவங்களெல்லாம், இல்லையா? ஏன்னா கர்த்தர் பார்க்குறாருல குணாதிசயங்களை. அவர் இருதயத்தை மட்டும் இல்லை, உள்ளிருதயத்தையும் அறிகிற தேவன் வேதம் சொல்லுது. டாக்டருங்களுக்கெல்லாம் இருதயம் தான் தெரியும், இல்லையா? ஆனால் கர்த்தர் தான் இருதயத்தையும் உள்ளிருதயத்தையும் அறிந்து ஆராய்கிறவர்ன்ட்டு நம்ம சங்கீதம் 7:9 பார்க்குறோம். ஆனால் அந்த ரூத்தெல்லாம் பாருங்கள், அந்நிய பெண்ணு தானே, அவள் பாரு எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கா. அதனால தான் கர்த்தர் ரூத்தை வம்ச வரலாறு புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியோட ரூத்தை, ராகப்பை, இவங்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வம்ச பட்டியலில் சேர்த்துக்கிறாரு, புறஜாதியாக இருந்தாலும்.